முதலமைச்சர் விஜயோட தாவேகா கட்சி மேல மீண்டும் பகீர் கிளப்பக்கூடிய மிகப்பெரிய செய்தி தகவலா வெளியாயிருக்கு. வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட 10 அதிமுக எம்எல்ஏக்களை மீண்டும் ராஜினாமா பண்ண வச்சு தாவேகா கட்சியில இணைச்சுக்க போறதாவும், இதுக்கு ஆபரேஷன் எல்லுன்னு பெயர் சூட்டியிருக்கிறதாவும் தகவல்கள் தெரிய வருது. அது என்ன ஆபரேஷன் எல்லுன்னு பெயர் வச்சிருக்காங்க? எந்தெந்த 10 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க? அதுக்கு ஏன் தாவேகா ஆகஸ்ட் 15 வரை கெடு வச்சிருக்காங்க? இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே அதிமுக இருந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள்ல ஒரு முக்கியமான மூத்த அதிமுக முன்னாள் அதிமுக தலைவரான ஒருத்தருக்கு வரக்கூடிய இடைத்தேர்தல்ல சீட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு தாவேகாவினர் முட்டுக்கட்டையா இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. எந்த மூத்த முன்னாள் அதிமுக தலைவருக்கு தாவேகாவினர் முட்டுக்கட்டையா இருக்காங்கங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்போ முதலமைச்சர் விஜயோட கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோட எதிர்கட்சி தலைவரான உதயநிதி முன்னாடி நடிகரா இருந்த போது நடிச்ச ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல வருமே ஒரு சந்தானம் டைலாக், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு இல்லையா சிஎம் சார் ஒரு எண்டுன்னு மீண்டும் மீண்டும் குதிரை பேரத்துல தாவேகா ஈடுபட்டுட்டு இருக்கிறனால அதை ரோஸ்ட் பண்ற மாதிரி இப்பவே திமுகவினர் சமூக வலைதளங்கள்ல தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருந்தாங்க. இது அப்பட்டமான குதிரை பேரம், சோஃபா மாடல் அரசு, இதுக்கிடையில பணம் புழங்கிருக்கு, பதவி தரதா டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் திமுகவினர் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டே இன்னும் அடங்குறதுக்குள்ள மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதிமுக இருக்கக்கூடிய சிட்டிங் 10 எம்எல்ஏக்களை ஆபரேஷன் எல் அப்படிங்கிற தலைப்புல ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள தாவேகா கட்சிக்குள்ள தாவேகாவினர் இணைச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வெளியாயிருக்கு. அது என்ன ஆபரேஷன் எல்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆபரேஷன் எல் அப்படின்னா எல் ஃபார் லெஜிஸ்லேட்டர். லெஜிஸ்லேட்டர்னா சட்டமன்ற உறுப்பினர்னு அர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னோட தாவேகா கட்சியில ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள தாவேகா இணைச்சுக்க போகுது. அது ஏன் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள அப்படின்னா, இப்பதான் நம்ம தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல காலியான தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க. காலியான ஒரு இடத்துக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியை குறிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துட்டு தான் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய காலியான தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியை குறிப்பாங்க. அந்த தேதி சரியா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தமிழகத்துல காலியா இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க போறதா தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சோ தேர்தல் ஆணையம் அவங்களோட இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 15 அந்த டெட்லைனுக்குள்ள எப்படியாவது இந்த 10 சிட்டிங் அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகால இணைச்சுக்கணும்னு தாவேகா மும்முரமா செயல்பட்டுட்டு வராங்க. அதுலயும் அந்த 10 எம்எல்ஏக்கள் யார் யாரு அப்படிங்கிற கேள்வி வருமே, அதுக்கான விளக்கம் அப்படி என்னன்னா, 10 எம்எல்ஏக்கள் யாருன்னு இன்னும் அபிஷியலா நம்மளுக்கு தெரிய வரலைனாலுமே இப்போ சி.வி. சண்முகம் உட்பட எஸ்பி வேலுமணி அவர்களோட பேருமே அடிபடுது. எஸ்பி வேலுமணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மூத்த தலைவரா இருக்காரு. சோ அவரையும் தாவேகால இணைச்சுக்கிறதுக்கு தாவேகா ரெடியா இருக்கிறதாவும், சி.வி. சண்முகம் இருக்கக்கூடிய தொகுதியிலேயுமே அவர் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயுமே அவரு ஆதிக்கமா இருக்கிறனால, அவரு சார்பா நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறனால அவரையும் அவர் தலைமையில தாவேகால இணைச்சுக்கிறதுக்கு
தாவேக ரெடியா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போதைக்கு இந்த 2 பேரோட பேரு தான் வெளிய சொல்லப்படுது அப்படின்னா, மிச்சம் 8 பேரோட பேரு மெதுவாதான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எழலாம். ஆல்ரெடி அதிமுக 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு இன்னும் 10 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்குதா தாவேகா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தாலுமே அதுக்கான அவசியமா தாவேகா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா மாதிரியான முக்கியமான கட்சிகள் இருந்தாலுமே இதுல விசிகா, ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் சில இஷ்யூ பேஸ்டு பிரச்சனையில தொடர்ச்சியா தாவேகா அரசு விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கூட சேலம் மாவட்டத்துல அம்பேத்கரோட சிலை கால் மேல கால் போட்டு இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இது சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில நிறுவறதுக்கு முற்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய வேற சாதியை சேர்ந்தவங்க தடுத்திருக்காங்க. இதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ அந்த அம்பேத்கர் சிலையை நிறுவறதுக்கு தாவேகா அரசு உறுதுணையா இருக்கல அப்படின்னு சொல்லி விசிகா தரப்புல இருந்தும், ஏன் இந்த கட்சிக்கு ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் மாதிரியான கட்சிகளுமே விமர்சனம் வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஐஎம் இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல், விசிகா மாதிரியான கட்சிகள் தொடர்ச்சியா தாவேகாவை விமர்சனம் பண்ணிட்டு வரனால இவங்களை நம்பினா நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, பேசாம நம்மளோட விசில் சின்னத்துல ஒருத்தவங்களை நிக்க வச்சு வரக்கூடிய இடைத்தேர்தலை ஜெயிக்க வச்சாதான் உண்டு அப்படிங்கறனாலதான் தொடர்ச்சியா குதிரை பேரத்துல தாவேகா ஈடுபட்டு இருக்கிறதா திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா தாவேகா கிட்ட இப்ப 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த சைடு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணா மொத்தமா 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும். அதுல விஜய் தொகுதியை தவிர்த்துட்டு 17 தொகுதிகள்ல ஒரு குறைஞ்சபட்சம் 10 தொகுதிகள்ல அதிமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேகால இணைய போற அந்த எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க, மீண்டும் இடைத்தேர்தலை ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல தன்னோட சொந்த சின்னத்துல நின்னு சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம கூட்டிட்டு போயிருவோம். இவங்களை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்க்ளூடிங் காங்கிரஸ் கட்சியவே நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட சொந்த உறுப்பினர்களை வச்சே நிம்மதியா நம்ம பாட்டுக்கு 5 வருஷம் ஆட்சியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே மேலும் இந்த ஆபரேஷன் எல் அப்படிங்கிற திட்டத்தை தாவேகாவினர் தீட்டிருக்கிறதா பகீர் கிளப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி வெளியாயிருக்கு. முதலமைச்சர் விஜயும் அவரோட தாவேகா கட்சியும் மாற்று கட்சியினரை தன்னோட கட்சியில குதிரை பேரம் மூலியமா இழுத்து தன்னோட கட்சியில இணைச்சுக்கிட்டாலுமே ஆல்ரெடி 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பதவிகள் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இப்ப வரைக்கும் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன் அப்படின்னா 6 எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சாங்க. தாவேகால இணையக்கூடிய இணைப்பு விழாலேயே மீண்டும் மீண்டும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவோ, புசி ஆனந்தோ எங்களை நம்பி வந்துட்டீங்க, உங்களை கைவிட மாட்டோம், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற எல்லா தேர்தலையும் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தேர்தல் வர்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மாவட்ட பொறுப்பு இல்ல முக்கியமான பொறுப்பு ஏதாவது கொடுத்தாங்களான்னு பார்த்தா கிடையாது. ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அப்செட்ல இருக்கப்போ இன்னொரு பக்கம் பெருந்துறை எம்எல்ஏவா இருந்த ஜெயக்குமார் இப்போ தாவேகால இணைஞ்சிருக்காரு. இவருக்கு வரக்கூடிய இடைத்தேர்தல்ல சீட்டு கொடுத்துறாதீங்க, யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுங்க, இவருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு சீட்டு கொடுத்துறாதீங்கன்னு தாவேகாவை சேர்ந்த சில கும்பல் இப்போ இவரோட வரக்கூடிய இடைத்தேர்தல் சீட்டுக்கு முட்டுக்கட்டையாவும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கூட வெளியாயிருக்கு. இப்படி ஏற்கனவே 6 பேர்ல ஒருத்தரா ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக இருந்த ஒரு முக்கியமான தலைவர் தாவேகால இணைஞ்சுமே வரக்கூடிய இடைத்தேர்தல்ல அவரு தொகுதியில நிக்கிறதுக்கே அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. அதுவும் செங்கோட்டையன் கிட்ட இந்த ரிப்போர்ட் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடியவங்களோட நிலைமை என்ன ஆக போகும் அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவருக்கான இடைத்தேர்தல் சீட்டு மறுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கிறதுனால இதனால இந்த பெருந்துறை எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் மன உளைச்சல்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் கூட நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஆக மொத்தத்துல குதிரை பேரம் மூலியமா எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய தாவேகா அரசுக்கு அது தொடர்ச்சியா பின்னடைவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மாற்று கட்சியினர் தன்னோட கட்சியில இணையறது மிகப்பெரிய விழா அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்ணாலுமே அந்த கட்சியில இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் இது மிக
மிகப்பெரிய மன உளைச்சலா தான் இருக்கு. அவங்க அதை பெருசா விரும்பல. இது அதிமுகவா அல்லது தாவேகாவாங்கிற அளவுக்கு கட்சி போய்கிட்டு இருக்கேன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பி உட்கட்சி பூசல் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல ஆபரேஷன் எல்லோ அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த குதிரை பேரமோ மீண்டும் மீண்டும் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் கொண்டு வந்து விடும்னு இப்பவே திமுகவினர் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு அப்டேட்டோட நாளைக்கு சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.